குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். ராஜா அண்ணாமலைபுரம் பக்தஜன சபாவைச் சேர்ந்த பெரியோர்களே, இன்றைய இந்த நிகழ்ச்சியை ஸ்பான்சர் செய்கிற திருமதி ஹேமலதா குடும்பத்தைச் சேர்ந்தவர்களே, கண்ணன் கதையை கேட்பதற்கும் பாகவத பெருமைகளை சிந்திப்பதற்கும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, எல்லோருக்கும் என்னுடைய அன்பான நமஸ்காரங்கள். பாகவதம், ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னெல்லாம் சொன்னால் எங்கே தொடங்குவோம்? பாகவதத்தில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. ராமாயணத்திலேயோ மகாபாரதத்திலேயோ இல்லாத ஒரு சிக்கல் பாகவதத்தில் இருக்கு. ராமாயணம்னு சொன்னால் எப்படின்னு தெரியும், கதை எங்கே ஆரம்பிக்கும்னு தெரியும். மகாபாரதம் கூட ஓரளவுக்கு கதை எங்கே ஆரம்பிக்கும்னு கெஸ் பண்ணிடலாம். பாகவதத்தில் எந்த இடத்துல கதையை ஆரம்பிக்கிறது, எப்படி கண்டினியூ பண்ணுறதுங்கிறது வியாசருக்கே கூட சிக்கலாக தான் இருக்கும். அப்படி போகிற மாதிரி போகும், அப்புறம் அந்த இடத்துல நின்று போயிடும், வேற எங்கேயோ ஆரம்பிக்கும், திருப்பி அங்கேருந்து புறப்பட்டு இதில் சேர்ற மாதிரி வரும், பக்கத்தில் வந்துட்டு அப்படி திசை திரும்பி வேற பக்கம் போயிடும். அப்போ எங்கே ஆரம்பிக்கிறது இந்த கதையை? கதைன்னு நினைச்சு ஆரம்பிச்சோன்னா பிரச்சனை. எல்லாருக்கும் தெரியும், பாகவதம்ங்கிறது கிருஷ்ணனுடைய கதையை விரிவாக சொல்லுவது. ஆனால் அது மாத்திரம் இல்லை பாகவதம். கிருஷ்ணன் தான் பிரதானம். இருந்தாலும் அந்த பிரதானத்தை சொல்றதுக்காக வேற நிறைய விஷயங்களையும் வியாசர் சேர்த்தாருங்கிறது தான் பாகவதத்தினுடைய உண்மை. திரு ராம்ஜி அவர்கள் சொல்லும் போதே சொன்னார்கள், எத்தனையோ புராணங்களை பண்ணின வியாசருக்கு மனசுல முழுசா திருப்தி வராம ஸ்ரீமத் பாகவதத்தை பண்ணினார் அப்படிங்கிறது சாதாரணமாக இதை பற்றி சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். பாகவதம்னா என்ன அப்படின்னு இன்னைக்கு யாராவது குறிப்பாக இளைய தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் கேட்டால் என்ன பதில் சொல்வோம்? நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே அதுதான். யங்ஸ்டர்ஸ் கேட்டா அதை எப்படி சொல்றதுன்னு தெரியலையே. இதுதான் இன்னைக்கு நம்மில் பல பேர் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம். பாகவதத்தில் என்ன தெரிஞ்சுக்க போறோம்? என்ன பெருசா புதுசா தெரிஞ்சுக்க போறோம்? பாகவதத்தை என்னன்னு டிஃபைன் பண்றது. நான் திரு ராம்ஜி அவர்கள் சொன்ன இடத்துக்கே போறேன். அவர் இந்த நிகழ்ச்சிக்கு மாத்திரம் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கல, அவர் தான் பிள்ளையார் சுழியை போட்டு கொடுத்துருக்கார். பாகவதம் ஒரு புராணம். புராணம்னா என்ன சொல்றது? அன்பார்ச்சுனேட்லி சில விஷயங்கள் எல்லாம் நமக்கு நம்ம பாஷையில் சொன்னால் புரியறதில்லை. நம்ம பாஷைன்னு சொன்னால் தமிழ் மாத்திரம் இல்லை, தமிழ்லையோ சமஸ்கிருதத்திலேயோ பாரத பாஷைகளில் சொன்னால் புரியறதில்லை. What is a Purana? You know, Purana is mythology. Unfortunately, mythologyங்கிறது ஒரு தப்பான டிரான்ஸ்லேஷன்.
there is nothing mythical. பாகவதத்தில் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, அதை மித்துன்னு நாம் நினைக்கிறோம். காரணம் நம்ம கோணம், பெர்ஸ்பெக்டிவ் தவறு. புராணம்ங்கிற ஒரு வார்த்தை அதே மாதிரியான வார்த்தை தான். புராணம்னா என்ன? புராணம்னா லெஜெண்ட், புராணம்னா கதை. புராணம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா பழைய காலத்தில் சொல்லப்பட்டது, புராதனத்தில் சொல்லப்பட்டது தான் புராணம். பழைய காலத்தில் சொல்லப்பட்டதுன்னா எது பழைய காலத்தில் சொல்லி இருப்பார்கள்? அப்ப நடந்ததை சொல்லி இருப்பார்கள், இல்லை அப்ப இருந்ததை சொல்லி இருப்பார்கள், அது நமக்கு வேணுங்கிறதுக்காக சொல்லி இருப்பார்கள். விசேஷம் என்னன்னா புராணம்ங்கிற வார்த்தையும் சரி, பாகவதம் பற்றிய தகவலும் சரி, எங்க ஆரம்பிக்கிறதுன்னு கேட்டா அதர்வண வேதத்தில் ஆரம்பிக்கிறது. புராணம்ங்கிற வார்த்தையை முதல்ல நாம் பார்க்கறது அதர்வண வேதத்தில். அதே மாதிரி பரீட்சித் மகாராஜாவை பற்றின செய்திகளை பார்க்கறது அதர்வண வேதத்தில். ருச்சக சாமானி சந்தசானி புராணம் யஜுஷாசக உச்சிஷ்ட ஜக்னிரே சர்வே திவி தேவ திவிஸ்ருதக. இது அதர்வண வேதத்தினுடைய மந்திரம். உச்சிஷ்டத்திலிருந்து இவையெல்லாம் தோன்றின. உச்சிஷ்ட ஜக்னிரே, உச்சிஷ்டத்திலிருந்து பிறந்தன. எதெல்லாம்னு கேட்டா ரிக்குகள், ரிக்வேதத்தினுடைய ரிக் மந்திரங்கள், சாமங்கள், சந்தஸ், புராணம், இவையெல்லாம் இன்னும் பல, இதை போன்ற பல. அந்த சர்வவியாபியா இருக்கிற பரம்பொருள் இருக்காரே, பரம்பொருளுடைய மிச்சம் அவருடைய உச்சிஷ்டத்திலிருந்து தோன்றியவை. அவர் கொடுத்தது, அவர் நமக்கு கொடுத்த ரெசிடியூ இல்லை, அவர் நமக்கு கொடுத்த சேஷ்டம், அவருடைய உச்சிஷ்டம்தான் புராணங்கள், சாமன்கள், அவைதாம் ரிக்மந்திரங்கள். புராணம்ங்கிறது ஒரு காலத்தில் வேதத்தினுடைய ஒரு அங்கமாகவே இருந்திருக்கு. மகாபூதராக இருக்கிற பரம்பொருள் சுவாசித்தார், அந்த சுவாசத்திலேருந்து இந்த புராணம் வந்தது. அப்ப அப்படிப்பட்ட புராணங்கள் என்ன பிற்காலத்தில் என்னாச்சு, வேதத்திலேருந்து வந்ததுங்கிறதுனால வேதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை தொகுத்த வியாசர் புராணங்களையும் கொஞ்சம் கிளாசிஃபை பண்ணி அதில் என்னென்ன நமக்கு என்னெல்லாம் சந்தேகங்கள் வருமோ அந்த சந்தேகங்களுக்கு சில கேள்விகளையும் பதில்களையும் வச்சு அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுத்தார். அப்போ வேதம் எவ்வளவு அனாதியானதோ அதே மாதிரி புராணங்களும் அனாதியானவை. நாம் இன்னைக்கு பார்க்குற ஃபார்மேட்டில் வியாசர் அதை நமக்கு கொடுத்தார். இந்த புராணங்களை பாரிப்ளவ யாக்கியானங்கள் அப்படின்னு சொல்கிற வழக்கம் உண்டு. ஆக்கியானம்னு சொன்னால் நமக்கு தெரியும், ஒரு கதை இல்லைன்னா திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம். பாரிப்ளவ ஆக்கியானங்கள்னா அந்த காலத்தில் யாகங்களில் யஜ்ஞங்களில் யாகத்துக்கான விஷயங்களை செஞ்சு முடிச்சுட்டு உக்காந்துருக்கும் போது இந்த கதைகளை, இந்த விஷயங்களை திரும்ப திரும்ப சொல்லி இதில் இருக்கிற தர்மம், இதில் இருக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாருக்கும் போய் சேர வேண்டும்ங்கிறதுக்காக ரிப்பீட்டடாக திங்க் பண்ணினது தான். அந்த மாதிரி ரிப்பீட்டடாக சொல்லப்பட்ட வேத சடங்குகளின் பாகம்தான் புராணம்னா. அந்த புராணங்களில் ரொம்ப முக்கியமானதாக இருப்பது ஸ்ரீமத் பாகவதம். அது கூட இந்த புராணங்கள் எல்லாம் வியாசர் எப்படி தொகுத்தாருங்கிறதுக்கு ஒரு விஷயம் அவர்கள் சொன்ன மாதிரி பாகவதத்திலேயே உண்டு. புராணங்கள்ல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் வியாசர் மொத்தமாக தொகுத்தார். தொகுத்துட்டு இது பரவணம்னு நினைச்சார். இப்ப இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பல சமயங்கள்ல
இன்னைக்கு இருக்கக்கூடிய பெர்ஸ்பெக்டிவில் நாம் சில விஷயங்கள் மற்றவர்கள்ட்ட சொல்லக்கூடாது, கொடுக்கக்கூடாதுன்னு எடுத்து வச்சுக்கிறோம். இது நான் பண்ணின ஒர்க்கு, இதை நான் வேற யார்கிட்டையும் கொடுக்க மாட்டேன். திஸ் இஸ் மைன், தி சென்ஸ் ஆஃப் பொசெஷன். ஆனால் அன்னைக்கு இருந்தவர்கள் அந்த மாதிரி நினைக்கல. அவர்களே அதை மற்றவர்கள்ட்ட கொடுத்து, உனக்கு எங்கெல்லாம் போய் இதை சொல்லணும்னு தோன்றதோ அங்கெல்லாம் போய் சொல்லு, வேணும்னா நீ இன்னும் கொஞ்சம் அதில் உனக்கு வேணுங்கிற விஷயத்தையும் சேர்த்து நல்லதா சொல்லு. அதனால தான் சில சமயங்களில் ஒரே மாதிரியாக இல்லை, சில கதைகள் இங்கே ஒரு மாதிரி இருக்குது அங்கே ஒரு மாதிரி இருக்குன்னா அதுக்கு காரணம் அது பொய்ங்கிறதுனால இல்லை. நாம் என்ன நினச்சிடுறோம், அந்த கதை அந்த இடத்துல ஒரு மாதிரி இருக்குது, இந்த இடத்துல ஒரு மாதிரி இருக்கே, எது உண்மையாக இருக்க முடியும்? அந்த கதையில் காக்கா கீழேந்து மேலே பறந்தா மாதிரி இருக்குது, இந்த கதையில் ஒரே லெவலில் பறந்தா மாதிரி இருக்குது. அப்போ அது கீழேந்து மேலே பறந்துதா, அது ஒரே லெவலில் பறந்துதா? தேர் கே நாட் பி, திஸ் இஸ் டைகாட்டமஸ். ஏன் அது அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாறுகிறதுனா, ரொம்ப சாதாரண ஃப்ரிஞ்சு விஷயங்களில் மாறும். அதுக்குள்ளே இருக்கிற தர்மமோ அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டோ மாறாது, சுற்றி இருக்கிற அந்த ஜோடனையில் கொஞ்சம் மாறும். மாறினதுக்கு காரணம், இந்த பக்கம் போனவர் அதை எடுத்துன்னு போய் கொஞ்சம் வேறு மாதிரி சொன்னார். அவர் பார்த்துட்டு இருக்கிறச்சே ஒரு காக்கா அப்படி மேலே பறந்துருக்கு. இவர் எடுத்துன்னு போய் சொல்லும்போது காக்காயே இல்லை அங்கே, அவர் கற்பனையில் அது இப்படி பறந்ததுன்னார். அவ்வளோதான் விஷயம். திஸ் இஸ் ஒன்லி த ஃப்ரிஞ்ச். ஃப்ரிஞ்சில் இருக்கிற டிஃபரன்சஸ் எல்லாம் வச்சுட்டு இது இல்லை, இது உண்மையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. வியாசர் என்ன பண்ணுறார், இதையெல்லாம் தொகுத்தவர் தன்னோட சிஷ்யர் லோமஹர்ஷனர்னு ஒருத்தர். இந்த லோமஹர்ஷனருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் இருக்குது. என்ன எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன்னா, வேத உச்சாடனம் வேத அத்தியனம் தவிர அவருக்கு ஸ்டோரி டெல்லிங் ரொம்ப நன்றாக வரும், நெரேட்டிவ் நன்றாக இருக்கும். வியாசர் பார்த்தார், அப்பா இந்த விஷயங்களெல்லாம் போய் எல்லாருக்கும் எடுத்து சொல்லணும்னா அதை அழகாக கோர்வையாக ஒன்றால் சொல்ல முடியும், அதனால் நீ எடுத்துன்னு போன்னு லோமஹர்ஷனர்கிட்ட கொடுத்தார். லோமஹர்ஷனர் தன்னோட 6 சிஷ்யர்கள்ட்ட கொடுத்தார். இந்த சிஷ்யர்களில் சில பேர் என்ன பண்ணினார்கள்னா, அவரவர்கள் தங்களுக்கு தெரிந்த விஷயங்களையும் சேர்த்தார்கள். இது எல்லாம் சேர்ந்து தான் மறுபடியும் மகாபுராணங்கள்னு கிளாசிஃபை ஆச்சு. புராணம்னு சொல்றச்சே இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுட்டு உள்ள போகணும். ஏன்னா இந்த பேஸ் சரியா இல்லைன்னா எங்கேயோ ஒரு இடத்துல நாம போற வழி திசை மாறிடும். மகாபுராணங்கள், அதுக்கப்புறம் உபபுராணங்கள். மகாபுராணங்கள்னா பெருசு, உபபுராணங்கள்னா ஏதோ அதுலேருந்து சின்னது அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருக்கோம். இல்லை, உபபுராணங்கள்ங்கிறது மகாபுராணத்திலேருந்து ஒரு ஸ்டெப்பு கீழெல்லாம் இல்லை. இந்த மகாபுராணங்களுக்கு துணை செய்யக்கூடிய, காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கக்கூடிய, இல்லைன்னா சில நேரங்களில் அதனுடைய பகுதியாகவே இருக்கக்கூடியவை தான் உபபுராணங்கள். உபபுராணங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பர் சரியாக கிடையாது. ஏன்னா எது வேணாலும் இதுக்கு எதெல்லாம் காம்ப்ளிமெண்ட்ரியாக போகுமோ அதெல்லாம் உபபுராணமாக கிளாசிஃபை ஆகலாம். மகாபுராணம் மாத்திரம் என்ன காரணமோ ஒரு 18 புராணங்கள் எத்தனைன்னு கிளாசிஃபை பண்ண ஒரு காலகட்டத்தில் 18ங்கிற ஒரு நம்பர் கொஞ்சம் புனிதமான நம்பருங்கிறதுனால 18 அப்படின்னு ஒரு கணக்கு கொண்டு வந்தார்கள். அந்த கணக்கு நம்மில் நிறைய பேருக்கு தெரியும், இருந்தாலும் கொஞ்சம் நினைவுபடுத்திப்போம். ஏங்கிறதுக்கான காரணம் அப்புறம் தெரியும். 18 மகாபுராணங்கள் என்னென்ன அப்படின்னா, பிரம்ம புராணம், பாத்ம புராணம், விஷ்ணு புராணம், வாயு புராணம், பாகவத புராணம், இப்போ நாம் பார்க்க போகிறது நாரதீய புராணம், மார்க்கண்டேய புராணம், வராக புராணம், அக்னி புராணம், பவிஷ்ய புராணம், பிரம்ம வைவர்த்த புராணம், லிங்க புராணம், ஸ்கந்த புராணம், வாமன புராணம்,
கூர்ம புராணம், மத்ஸ்ய புராணம், கருட புராணம், பிரம்மாண்ட புராணம். இந்த 18. இப்போ இதில் சாதாரணமாக அப்படி 18ன்னு பார்த்தோம்னா சிலதெல்லாம் விஷ்ணுபரமாக இருக்கிற மாதிரி இருக்குது, சிலது கொஞ்சம் வித்தியாசமாக தெரியறது. ஸ்கந்த புராணம்ங்கிறச்சே அது ஸ்கந்தபரமாக இருக்கும் அப்படின்னு தோன்றது. மார்க்கண்டேய புராணம்ங்கிறது நிறைய சிவ விஷயங்கள் வரும். இப்போ இதெல்லாம் சிவம் சைவம் தொடர்பான புராணங்கள், வைஷ்ணவம் தொடர்பான புராணங்கள். இதில் தேவி பாகவதம்னு ஒன்று இருக்குது, அப்போ அது தேவி தொடர்பான புராணங்கள். இதெல்லாம் தனித்தனியா. இது என்ன ஆயிடுறது காலப்போக்கில், புராணங்கள் அப்படின்னு சொன்னாலே அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட குரூப்புக்கு மாத்திரம். இந்த பெயரை வச்சுண்டு அந்த மாதிரியான ஒரு எண்ணத்துக்கு நாம் வரக்கூடாது. This is sectarian. This relates only to Shaivam. This relates only to Vaishnavam. இல்லை, கொஞ்சம் மேலோட்டமாக பார்த்தோம்னா அப்படித்தான் தோணும். நான் மறுபடியும் அவர்கிட்டயே போகிறேன். உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை பார்க்காம மேலே இருக்கிற கதையை மாத்திரம் பார்த்துன்னு போனோம்னா அப்படி தான் தோணும். சரி, அப்படியேன்னு சொன்னார்கள். நீங்கள் சில கதைகளில் பார்க்கலாம், விஷ்ணுவை ஒசத்தணுங்கிறதுக்காக அங்கே பக்கத்துலேயே சிவன் கொஞ்சம் அந்த பக்கமாக போய் அந்த படியில் நில்லு அப்படின்னு இருப்பார்கள். அவர் ஒரு 2 படி கீழே இறங்கி நிற்பார். சிவனை ஒசத்தணுங்கிறதுக்காக சில புராணங்களில் என்ன ஆகிடும்னா அவரை மேலே நிற்க வச்சுட்டு விஷ்ணுவை ஒரு 2 படி கீழே இறக்கி இருப்பார்கள். இதுக்கு அர்த்தம் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் சண்டையினோ இல்லை இவர் ஒசந்தவரா அவர் ஒசந்தவரா அப்படிங்கிற கேள்வியோ இல்லை. இப்படி பார்ப்போம். பக்கத்து வீட்டில் ஒரு சின்ன பையன், அந்த பையனுக்கு அவள் அப்பா கிட்ட ஏதோ, எல்லா குழந்தைகளுக்கும் அப்பா ஏதோ திட்டினார்னு ஒரு சின்ன வருத்தம் இருக்குமா இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒன்று. அதனால எங்கள் அப்பா மோசம், எங்கள் அப்பா ஒன்றும் தெரியாது, அந்த மாதிரி ஏதோ சொல்கிறான். இப்போ நாம் என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணணும்? நியாயமாக பண்ணினா என்ன பண்ணணும்? உங்கள் அப்பாவை மாதிரி உண்டான்னு அவள் அப்பாவை ஒசத்தி பாராட்டி அவர்கிட்ட இருக்கிற நல்ல குணங்களெல்லாம் அந்த பையனுக்கு சொல்லி, இல்லை எங்கள் அப்பா என்னை திட்டுறார், எதிர் வீட்டு மாமா அவரோட பிள்ளைய திட்டுறதே இல்லை அப்படின்னு அவன் சொன்னான். இல்லைப்பா, அவரும் திட்டினார்னு அவரை விட இவ அப்பாவைத்தானே ஒசத்தி சொல்லுவோம். இவ அப்பாவை ஒசத்தி சொன்னா இந்த பையனுக்கு தன்னுடைய தந்தை மீது மரியாதை நிலைக்கும். அதுக்கு பதிலாக நாமும் கூட சேர்ந்துட்டு உங்கள் அப்பா மோசம் அப்படின்னு சொல்லி எதிர் வீட்டுக்காரரை ரொம்ப ஒசத்தினோம்னா அவர் உயர்வாகவே இருக்கலாம். ஆனால் இந்த பையன்கிட்ட சொல்லும்போது இவ அப்பாவை கீழே தள்ளிட்டோன்னா இவனுக்கு நம்பிக்கையோ மதிப்போ மரியாதையோ இருக்காது. இப்போ நம்முடைய முன்னோர்கள் என்ன பண்ணினார்கள்னா, விஷ்ணுவை வழிபடக்கூடியவர்கள் விஷ்ணு உயர்ந்தவர்ங்கிற அந்த நம்பிக்கை இருந்தால் தான் அவர்களுடைய பற்று அதில் நிறைய இருக்கும். அவரவர்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்கிறதோ அந்த தெய்வத்தை வழிபடட்டும். ஆனால் அது முழுசாக பற்றோடு இருக்கணும், முழுசான நம்பிக்கையோடு இருக்கணும் இல்லையா? அப்போ அந்த முழுசான நம்பிக்கையை எப்படி கொண்டு வருது? இன்னொரு தெய்வத்தை கம்பேரிசனில் அவர் கூட இவர்கிட்ட வந்து நின்னார் தெரியுமா, அவருக்கு பிரச்சனை வந்த போது கூட இந்த பகவான்கிட்ட வந்தார் தெரியுமான்னு சொன்னால், அப்போ எனக்கு சிக்கல் வந்தாலும் எனக்கு பிரச்சனை வந்தாலும் என்னை இவர் கைவிட மாட்டார்ங்கிற நம்பிக்கை ஆழப்படும். அந்த நம்பிக்கையை ஆழப்படுத்துறதுக்காகத்தான் அப்படிலாம் கதைகளை கொண்டு வந்தார்களே தவிர சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் தேவிக்கும் முருகனுக்கும் கணபதிக்கும் சண்டைங்கிறதுக்காக இல்லை. நாம் என்ன பண்ணிட்டோம்னா நம்ம மனசில் இருக்கிற சண்டையெல்லாம் கொண்டு போய் அவர்கள் மேலே போட்டு, சரி நாம் மாத்திரம் என்ன சண்டை போடுறது, அவர்களும் சண்டை போட்டார்கள்னு சொன்னால் நமக்கு ஒரு சின்ன திருப்தி.
புராணங்களிலேயும் அதைத்தான் பார்க்கிறோம். ஏன்னா இதை ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேண்டிய அவசியம் புராணங்களில் தான் வருது. புராணங்கள் தனித்தனியாக பிரிந்திருப்பது மாதிரி ஒரு தோற்றம் இருப்பதனால நமக்கு ஏதோ புராணங்கிறது ஒரு சிலருக்கு மாத்திரம்தான் அப்படிங்கிற எண்ணம் வருகிறது. சொல்லப்போனால் பாகவதத்திலேயே சில இடங்களில் சிவனை பற்றிய செய்திகளும் வரும், கிருஷ்ணனை பற்றிய விஷயங்கள் மாத்திரமில்லை, சிவபெருமானை பற்றிய செய்திகளும் வரும். ஒரு புராணத்தில் என்னெல்லாம் இருக்கணும், புராணம்னு சொன்னால் அதில் என்னெல்லாம் இருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு. அமரகோசம்னு ஒரு நூல். அமரகோசம்ங்கிறது இஸ் சம்திங் லைக் அ தெசாரஸ். இதில் இந்தந்த வார்த்தைக்கு இப்படி இப்படி இல்லை, இதை பற்றின செய்திகள் இப்படி அப்படின்னு இருக்கும். ஒரு டிக்ஷனரி அப்படிங்கிறத விட தெசாரஸுங்கிறது அமரகோசத்துக்கு பொருந்தி வரும். இந்த அமரகோசத்தில் எப்படியெல்லாம் ஒரு புராணம், ஒரு புராணத்தில் என்னென்ன விஷயம் இருக்கணும். முதல்ல என்ன இருக்கணும்னா சர்க்கம்னு ஒன்று இருக்கணும். சர்க்கம்னா ஒன்று தோன்றுகிறது. எப்படி? பரம்பொருள்கிட்டேந்து எப்படி சில விஷயங்கள் தோன்றுகின்றன, பரம்பொருள் எப்படி சிலவற்றை நமக்கு தருகிறார், அது எப்படி எவால்வ் ஆகுது, இது சர்க்கம். நிர்குணமாக இருக்கிற ஒன்று, அதிலேருந்து என்னெல்லாம் இன்க்ளூடிங் அகங்காரங்கிற தத்துவம் எப்படி உருவாகிறது, இது சர்க்கம். இதுக்கு அடுத்தது பிரதிசர்க்கம், இல்லைன்னா விசர்க்கம். இப்போ பரம்பொருள்கிட்டேருந்து தத்துவங்கள்லாம் வந்துருக்கு, பின்னால் பார்க்க போகிறோம். 24 தத்துவங்கள் பரம்பொருள்கிட்டேருந்து வரும். இந்த 24 தத்துவங்கள்லேருந்து தான் அதுக்கப்புறம் நாம் பார்க்கக்கூடிய நம்மை போன்ற மனிதர்கள், விலங்குகள், செடிகள், கொடிகள் எல்லாம் இந்த 24லேருந்து தான் வரணும். இப்போ இந்த 24லேருந்து வர விஷயங்கள் இருக்கே, அதெல்லாம் தான் விசர்க்கம். அதோட கூட கர்மவினை, கர்மவினை வந்தால் தான் அந்த சைக்கிள் சரியாக செட் ஆகும். அப்போ மூலப்பிரகிருத்தியிலேருந்து என்னெல்லாம் வரப்போகிறது, மூலப்பிரகிருத்தியிலேருந்து வரக்கூடிய பலவிதமான படைப்புகள், பிரம்மாவோட படைப்பு, பிரம்மா என்ன பண்ணுறார், எப்படி சிருஷ்டி பண்ணுறார், சிருஷ்டி செய்பவை, செய்யப்பட்டவை எப்படி கர்மவினைக்குள்ளே போகிறது, இதெல்லாம் சேர்ந்து விசர்க்கம், இல்லைன்னா பிரதிசர்க்கம்னு பேர். மூணாவது டிவிஷன் விருத்தி. விருத்தியாகிறது அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? விருத்தியாகிறதுனா என்ன? இப்போ இதெல்லாம் வந்து வாழணும். சிருஷ்டி பண்ணிட்டார் பிரம்மா, சிருஷ்டி பண்ணினது எங்கே போய் வாடும்? எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கணுமா இல்லையா? அப்போ அதுக்கு ஸ்தானம் வேணும். அந்த ஸ்தானம்ங்கிறது தான் உலகம்னு நாம் சொல்கிறது. இந்த உலகத்தோட தொடர்பு இருக்கிற 7 14 லோகங்கள் அப்படின்னெல்லாம் சொல்கிறோமே, அந்த பேஸ், உயிர்கள் வாழுவதற்கு ஆதாரமாக இருக்கிற பேஸ், அதுக்குத்தான் விருத்தின்னு பேர். சில சமயங்களில் ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது. சரி, இந்த விஷயம்லாம் வந்து இங்கே இருக்குது. ஒரு செடி இருக்குது, ஒரு விலங்கு இருக்குது, ஒரு புலி நடந்து போகிறது, ஒரு மனிதர் இருக்கிறார். இது காப்பாற்றப்பட வேண்டும். சிருஷ்டியாயிடுத்து, சிருஷ்டியானது வந்து ஒரு ஸ்தானத்தில் இருக்குது, ஒரு இடத்துல இருக்குது. இடத்துல இருக்கிறது காப்பாற்றப்பட வேண்டும். அப்போ அடுத்தது என்ன? 4வது டிவிஷன் என்னன்னா ரக்ஷா. இந்த ரக்ஷையை பற்றி சொல்லும்போது தான் பகவான் எப்படியெல்லாம் ரட்சிக்கிறார், எப்படியெல்லாம் லீலைகள் பண்ணுறார், அங்கத்தான் அவருடைய லீலைகள் எல்லாம் வரும். லீலா விபூதின்னு சொல்கிறோமே, அந்த லீலா விபூதியெல்லாம் அவர் எடுத்த அவதாரங்கள். எதுக்காக அவதாரம் எடுத்தார்? யாரை காப்பாற்றுறதுக்கு அவதாரம் எடுத்தார்? அப்போ அவரை காப்பாற்றுறதுக்கு அப்படி ஒரு அவதாரம் எடுத்திருந்தா நம்மை காப்பாற்றுவதற்கும் ஒரு வழியில் வருவார். இதையெல்லாம் காட்டுறது ரக்ஷை. சரி, இப்போ இந்த பூமியில் வாழுகிறார்கள். பூமியில் வாழக்கூடியவர்கள்லேயே யார் ரொம்ப முக்கியம்? விலங்குகள், செடிகள், கொடிகள் எல்லாம் இருந்தால் கூட இந்த பூமியில் இருப்பவற்றை யார் காப்பாற்றுகிறார்கள் அப்படின்னு கேட்டால் அது அரசர்கள் அல்லது மற்ற மனிதர்கள். ஏன் அரசர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மற்ற மனிதர்களுக்கு கூட
சில உரிமைகளை கொடுப்பது ஆட்சியில் இருப்பவர்கள், அதனால அரசர்கள். இந்த அரசர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் வம்சம். அவர்களுடைய வம்சம், என்னென்ன வம்சங்கள், எந்த மன்னர்கள் ஆண்டார்கள், எந்த பகுதியில் எந்த தேசத்தில் யார் இருந்தார்கள். இப்போ எந்த தேசத்தில் யார் இருந்தார்கள்னு சொல்லும்போது இப்போ நாமே சொல்கிறோன்னு வச்சுப்போம். தமிழ் பேசுகிற உலகத்தில் மூவேந்தர்கள் ஆட்சி செய்தார்கள். மூவேந்தர்கள் எப்போ ஆட்சி செய்தார்கள்? முன்னால் பாண்டியர்கள் இருந்தார்கள், சோழர்கள் இருந்தார்கள். அது எத்தனை வருஷத்துக்கு முன்னால்? 100 வருஷத்துக்கு முன்னால், 1000 வருஷத்துக்கு முன்னால் அப்படின்னு போகிறோமா இல்லையா? அப்போ இது வந்த உடனேயே டைம் ஸ்பேன் பற்றின ஒரு எண்ணம் வருகிறது. அரசர்கள் வம்சம் அப்படிங்கிறது வந்தாலே, வம்சம்னு வந்தாச்சுனாலே முன்னால் தலைமுறை, அதுக்கு முன்னால் தலைமுறை, பின்னால் வரப்போகிற தலைமுறைன்னு டைமை பற்றின ஒரு தாட் ப்ராசஸ் வரும். இந்த டைமை பற்றின தாட் ப்ராசஸ் வரும்போது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பாகவத புராணம் உள்ளிட்ட புராணங்கள் காட்டுகின்றன. மன்வந்திரம். நீங்கள் இப்போ கணக்கு போட்டுட்டே வந்தால் முதல்ல சர்க்கம், சர்க்கத்துக்கு அடுத்தது சிருஷ்டி தொடங்க வேண்டிய விசர்க்கம், விசர்க்கத்திலேருந்து ஸ்தானம், ஸ்தானத்துக்கு அப்புறம் ரக்ஷா, ரக்ஷாக்கு அப்புறம் வம்சம், அடுத்ததாக வருவது மன்வந்திரம். இந்த மன்வந்திரம்ங்கிறது என்ன? நம்ம சாதாரணமாக மனு இந்த பேரை நிறைய பயன்படுத்துகிறோம். மனு சொல்லிட்டார் அப்படிமோ. மனு என்ன சொன்னார்னே நமக்கு தெரியாது. ஏதோ நம்ம பக்கத்து வீட்டில் தான் மனு இருந்தா மாதிரி மனு இப்படியெல்லாம் சொல்லி இருப்பது சரியா? இப்படி சொன்னாரா, அப்படி சொன்னாரா? மனுங்கிற பேருக்கு என்ன அர்த்தம்? மாணவர்களின் தலைவனுக்குத்தான் மனுன்னு பேர். மாணவர்கள்னா மனிதர்கள். இந்த மனித இனத்திற்கு யாரோ ஒரு வழிகாட்டி இருக்க வேண்டும்னா அவருக்கு மனுன்னு பேர். இப்போ என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம். சிருஷ்டியை பண்ணுறது யாரு? பிரம்மா. பிரம்மா சிருஷ்டி பண்ண ஆரம்பிச்சிட்டார். பிரம்மாவுக்கு ஆயுசு ரொம்ப நீளம், சின்னதெல்லாம் இல்லை. இதில் இன்னொரு ரகசியம் இருக்கு. அந்த ரகசியம் என்னங்கிறத அப்புறம் பார்க்கலாம். பிரம்மாவுக்கு எவ்வளவு ஆயுசு? பிரம்மா கிட்ட போய் யாராவது பிரம்மாவை வாழ்த்த வேண்டும், ஒருவேளை பிரம்மா வராருன்னு வச்சுப்போம், பிரம்மாவை வாழ்த்த வேண்டும்னா நீண்ட ஆயுசோடு இரு அப்படின்னு பிரம்மாவை வாழ்த்துறதுன்னா சராசரியா பிரம்மாவுக்கு ஆயுள் காலம் எவ்வளவு? பாகவதம் சொல்றது அதை. பிரம்மாவுடைய ஆயுள் காலம் எவ்வளவுங்கிற கரெக்டான கால்குலேஷனை பாகவத புராணம் தான் சொல்லும். மற்ற புராணங்களில் ஒரு ரெஃபரன்ஸ் இருந்தால் கூட பாகவத புராணம் தான் அதை க்ளீனாக கால்குலேட் பண்ணி சொல்லும்.